nisa gare sa nisa gare. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு வாழைத்தாறு இருந்துச்சு. அது வந்து மீடியம் சைஸாக இருந்தங்காட்டி நான் ஒரு 10லேருந்து 15 வாழைப்பழம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 சைடும் நான் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரித்து ஒரு 10லேருந்து 15 வாழைப்பழம் தான் எடுத்தேன், மீடியம் சைஸுங்காட்டி. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா 2 சைடும் கட் பண்ணி வாஷ் பண்ணி தோலெல்லாம் உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக 1/2 லிட்டர் கிளாஸில், அந்த கிளாஸ் அளவு வந்து 1/2 லிட்டர். ஸோ அதில் வந்துட்டு நான் வந்து வீட் ஃப்ளார் எடுத்து நல்லா ஜலிச்சாதான் நல்லா எந்த கெட்டியாக வராமல் இருக்கிறதுக்காக நல்லா சலிச்சு எடுத்து அதுவும் ஒரு ஓரமாக வச்சுட்டு 3 எக்கு எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் வந்து நல்லா ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த 1/2 லிட்டர் கிளாஸு வீட் ஃப்ளாருக்கு ஏற்ற மாதிரி நான் 3 எக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ப்ளஃபியாக இன்னும் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரணுன்னா இன்னும் 2 எக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஸோ அந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன், எல்லோவும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சோடா உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மறந்துட்டேன், நான் ஃபைனலாக தான் ஆட் பண்ணேன். ஸோ நீங்கள் வேணுன்னா இந்த ஸ்டேஜில் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதனால நான் வெண்ணிலா எசன்ஸும் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வெண்ணிலா எசன்ஸும் இந்த எக்கோட ஸ்மெல்லு எல்லாமே வந்து அப்படியே ராவாக உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா வரும். அதே இதில் வந்து ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வாழைப்பழத்தை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் எந்த கிளாஸில் அந்த 1/2 லிட்டர் வீட் ஃப்ளார் எடுத்த கிளாஸ்லேயே நான் ஒரு கிளாஸ் சேம் எல்லாமே வந்து 1 கிளாஸ் தான் எடுத்தேன். அந்த 1 கிளாஸு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதே கிளாஸில் 1 கிளாஸ் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க்கு வந்து காய்ச்சலை, அப்படியே ஃப்ரெஷ் மில்க்கு தான், காய்ச்சாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கிறேன், 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பனானாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே அந்த மிக்சரில் அந்த பனானாவையும் நல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கும் வெண்ணிலா எசன்ஸு அப்புறம் அந்த பவுடர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பீட் பண்ணி வச்சுருக்க எக்கும் வெண்ணிலா எசன்ஸையும் அந்த பேட்டர் கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அதாவது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கிரைண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி வீடே அப்படியே ஸ்மெல் அடிக்கும், அப்படியே கமன்னு ஸ்மெல் அடிக்கும். நான் ஏலக்காய் பவுடரில் ஆட் பண்ணவே இல்லை, நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட் ஃப்ளாருக்குள்ளே அந்த பேட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக இல்லாமல் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். எல்லா ஓரமாகவும் நல்லா கலந்து விடுறேன். நீங்கள் வேணால் பீட்டர் இருக்கும், பீட்டரில் கூட அடிச்சுக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் இது இல்லை. உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி வரக்கூடாது, ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது, லூஸாக இருக்கணும். அதாவது எப்படின்னா கரண்டியில் எடுத்து இப்படி அதில் திருப்பி ஊற்றும் போது அந்த ஒரு மாதிரி ஒழுகி வரணும், அந்த மாதிரி. அது கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும்னு சொல்லி வரேன். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணாதீங்க. மில்க் இருக்குல்ல, மில்க் இன்னும் கொஞ்சோண்டு நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் வந்து மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும், ஸ்மெல்லு வந்து அதாவது அதிகமாக வரல, ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அதிகமாக வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சமாக நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கெட்டியான கடாய் உங்கள் வீட்டில் இருக்கிறத வந்து எடுத்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து அது நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் என்கிட்ட வந்து ஓவன் இல்லை, அதனால நான் வந்து குக்கரில் தான் செய்கிறேன். ஸோ அதுக்கு வந்து குக்கருக்குள்ளே வந்து சால்டட் பட்டர் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அந்த பட்டரை வந்து உள்ளே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். இங்கே தான் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த பட்டரு ஆட் பண்ணியிருக்க இடத்துல நீங்கள் வந்து பட்டர் ஷீட் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து எடுக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதாவது கேக்கை வெளியே எடுக்கும்போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. குக்கரை விட்டு வரவே இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அது மாதிரி அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் சோடா அப்போ நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பீட் பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கோங்க. மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸு, அதாவது பாதாம், பிஸ்தா, செரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடாமல் திருப்பி மூடி வைக்கணும். ஒரு 40 மினிட்ஸ்க்கு வந்து வேகணும். 40 மினிட்ஸில் வெந்ததுக்கப்புறம் குக்கருங்காட்டி ஒரு 1 ஹவர் கூட ஆகலாம். அப்புறம் எப்போவுமே இட்லி எப்படி வெந்தது செக் பண்ணுவோம், அதுமாதிரி செக் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.